ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாதாம் சாப்பிட்றதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். குறிப்பாக சொல்லணும்னா பாதாம் தினமும் 4 அல்லது 5 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளை வளர்ச்சி, இதய ஆரோக்கியம், செரிமானம் மற்றும் சரும பொறிவு இதெல்லாம் மிக சிறப்பாகவே இருக்குமாங்க. இதில் பார்த்திங்கன்னா புரதம், நார்ச்சத்து மற்றும் நல்ல கொழுப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடையையும் குறைக்குதாங்க. நம்மளுடைய சர்க்கரை அளவையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குதான். குறிப்பாக சொல்லணும்னா பாதாமில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ பார்த்திங்கன்னா மூளைக்கு ஊட்டமளித்து பிற சத்துக்கள் நினைவாற்றலை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துதாங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை கரைச்சி இதய நோய்களையும் தடுக்குதாங்க. தினமும் காலையில் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால செரிமானத்தை சீராக்கி சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுதாங்க. இது தினமும் பாதாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும சுருக்கங்களை தடுத்து சருமத்தை இளமையாகவும் முடி வலுவாகவும் வச்சுருக்க உதவுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிக புரதம் மற்றும் நார் சத்து இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் இது பயன்படுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாதாமை அப்படியே சாப்பிட்றத விட நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாதாமில் பார்த்திங்கன்னா நார் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு கொண்ட அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம் என நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா காலை சுற்றுண்டிக்கு ஒரு நல்ல ஏற்ற உணவாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா அற்புதமான சத்துக்களெல்லாம் இந்த பாதாமில் இருக்குது. அப்படியே சாப்பிட்டா 8லேருந்து 10 மணி நேரம் வச்சு ஊற வச்சு தோல் உரித்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு மிக மிக நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பாதாம் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனையை போக்குதாங்க. பாதாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமானது அப்படின்னாலும் ஊற வச்சு பாதாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மிகவும் எளிமையாக இருக்குங்க. இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிடும்போது கிளைசெமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்துது. அதாவது நீரிழிவு நோயாளிகள் காலை நேரத்தில் பாதாம் சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா சீராக இருக்குமாங்க. இளம் வயசுலேயே இருந்து எடுக்கும்போது இது சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்குதாங்க. ரத்தத்தோட சர்க்கரை அளவில் எவ்வித தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாம் சாப்பிடும்போது நீரிழிவு நோயாளிகள் மற்ற உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் சேர்ந்து வரும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வச்சுருக்க உதவுதாங்க. பாதாமில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு, இதய துடிப்புக்கு சிறந்ததாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாம் கெட்ட எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குதாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த லெமனில் பார்த்திங்கன்னா அதிக அளவு உள்ள வைட்டமின் சி கிருமி நாசியாக செயல்பட்டு உடலின் தற்காப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதாங்க. டெய்லி நம்ம லெமன் சாப்பிட்றதுனால தினமும் காலையில் எலுமிச்சை சாறு குடிக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தி உடல் கொழுப்பு மற்றும் எடையை குறைக்கவும் இது உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எலுமிச்சை நீரில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிட்ரேட் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் உருவாவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு கூட இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்க உதவுதாங்க. எலுமிச்சையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வைட்டமின் சி பார்த்திங்கன்னா முகப்பருக்களை நீக்கி சருமத்தில் உள்ள சுருக்கங்களை குறைச்சி பொலிவான சருமத்தை நமக்கு கொடுக்குதாங்க. வாய் துர்நாற்றம் மற்றும் பல் நோய்களை குணப்படுத்த இந்த எலுமிச்சை பயன்படுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, செரிமானத்தை மேம்படுத்துறது, உடல் எடையை குறைக்கிறது, சிறுநீரக கற்களை தடுக்கிறது, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சரும பொலிவை கொடுக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் நிறைந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட பழமாக இந்த எலுமிச்சம்பழம் இருக்குங்க. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குன்னு தெரியுமா? கலோரிகள் 24 கிலோ, அதாவது கலோரிகள் மொத்த கொழுப்பு 0.3 கிராம் இருக்குது. சோடியம் 1.7 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா 115.9 மில்லிகிராம் இருக்குங்க. கார்போஹைட்ரேட்
8 கிராம் இருக்குது. நார் சத்து 2.4 கிராம் இருக்குது. சர்க்கரை பார்த்திங்கன்னா 2.1 கிராம் இருக்குங்க. புரதச்சத்து 0.9 கிராம் இருக்குது. வைட்டமின் சி பார்த்திங்கன்னா 74% இருக்குங்க. கால்சியம் 2% இருக்குது. இரும்பு சத்து 2% இருக்குது. வைட்டமின் B6 பார்த்திங்கன்னா 5% இருக்குது. மெக்னீஷியம் 1% இருக்குங்க. எலுமிச்சம்பழத்தில் இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா தினமும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குதாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின் சி இதெல்லாம் இருக்கனால இதய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பக்கவாதம், இதய நோய்களை தடுக்கும் வல்லமை பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய தாவர வகையான டயோஸ்மின் மற்றும் ஹெஸ்பெரிடின் ஆகியவை பார்த்திங்கன்னா உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தேவையான கொழுப்புகள் கரைவதன் மூலம் இதயம் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்குங்க. இதய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா சளி மற்றும் காய்ச்சல் உண்டாகும் கிருமிகளை எதிர்த்து உடலுக்கு பாதுகாப்பு அளிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருமல் அல்லது சளியால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க உங்களுக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாகும். இதெல்லாம் இந்த பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்குது. அதனால் நம்முடைய உடனடி ஆற்றலையும் நம்ம உடம்புக்கு கொடுக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இரத்த சோகை, மலச்சிக்கல், எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு இதயம் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துதாங்க. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், வைட்டமின் B6 இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை குறைச்சி இரத்த சோகையை கட்டுப்படுத்த உதவுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சு மலச்சிக்கல் பிரச்சனையும் இது போக்குதாங்க. பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வலுவாக்கி ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தையும் குறைக்க இது பயன்படுதாங்க. இயற்கை சர்க்கரை அதாவது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி அல்லது சோர்வான நேரங்களில் கூட நமக்கு இது சாப்பிடும்போது உடனடி ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ட்ரைக்ளிசரைட் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் இது பாதுகாக்குதாங்க. இதில் வைட்டமின் B6 இருக்கிறதுனால மனநிலை சீராக இருக்க உதவுதாங்க. தினமும் நம்ம பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பானமாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், புரதம் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு நன்மையாக இருக்குது. தினமும் பால் குடிக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் வலிமையாகவும் உடல் வலிமையை அதிகரிக்கவும் சருமத்தை பொலிவாக்கவும் உதவுதாங்க. பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க இந்த பால் உதவுதாங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த புரத ஆதாரமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தசை வளர்ச்சிக்கும் உடல் ஆற்றலுக்கும் இன்றியமையாத உணவாக இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சு பளபளப்பாக மாற்ற உதவுதாங்க. வெதுவெதுப்பான பால் குடிப்பது ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், வைட்டமின்கள் டி, பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தினமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தையும் சீராக்குதாங்க. உடல் எடையை குறைக்கவும் இந்த ஆப்பிள் பயன்படுத்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, வைட்டமின், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து டைப் 2 நீரிழிவு மற்றும் குடல் பிரச்சனையை தடுக்கவும் இது உதவுதாங்க. ஆப்பிள் சாப்பிட்றதுனால இதய ஆரோக்கியம், எடை இழப்பு, செரிமானம் சீராகும், நீரிழிவு கட்டுப்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, வாய் சுகாதாரம், மூளை மற்றும் எலும்பு ஆரோக்கியம் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்மளோட உடம்புல நடக்க போகுதுங்க. ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் அபாயத்தை குறைக்குதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, நீர் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் உதவுதாங்க. இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால தோல் மற்றும் சதையில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலையும் தடுக்குதாங்க. தினமும் ஆப்பிள் சாப்பிட்றதுனால டைப் 2 நீரிழிவு நோயின் அபாயத்தை 18% வரை குறைக்கலாமாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் உடலை வலுப்படுத்தி நோய் தொற்றுகளையும் தடுக்க உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆப்பிள் சாப்பிட்றதுனால பற்கள் சுத்தம் செய்து வாய் துர்நாற்றம் உண்டாகும் பாக்டீரியாக்களையும் குறைக்குதாங்க. நன்றி.